ஹலோ. அம்மாடி, நான் ராமையா பேசுறேம்மா. சொல்லுங்கய்யா. நல்லபடியா ஊர் போய் சேர்ந்துட்டீங்களா? நாங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம்மா. உங்க பிஏ பத்திரமா எங்களை கொண்டாந்து ஊர்ல சேர்த்துட்டாரு. அம்மா, சூர்யா தம்பிக்கு நாங்க வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஐயா, சூர்யா அங்க வந்திருக்கிற விஷயம் இப்போதைக்கு காயத்ரிக்கு தெரியாம பாத்துக்கோங்கய்யா. அதுதான் ரொம்ப முக்கியம். நிச்சயமாம்மா. அம்மாடி, நீ எனக்கு செஞ்சிருக்கிற உதவி பெரிய உதவிம்மா. அப்படியெல்லாம் இல்லையா. எப்படியாவது சூர்யாவும் காயத்ரியும் ஒண்ணு சேரணும். இதை தவிர எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்ல. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா இப்படி ஒரு குறுக்கு வழிதாங்க சரி. எதையும் செஞ்சு பாத்துடலாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதனாலதான் நான் துணிஞ்சு இதை செஞ்சேன். ரொம்ப நன்றிம்மா. வைத்தியர் அடிச்சு சொல்லியிருக்காருமா, இன்னும் 24 நாள்ல சூர்யாவுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருமா. மறந்து போனதெல்லாம் கண்டிப்பா கொண்டு வந்துடலாம்னு சொல்லியிருக்காருமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? சூர்யா மட்டும் எல்லா ஞாபகமும் திரும்ப கிடைச்சி காயத்ரி அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் இந்த சுபுவால ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா அதான் நடக்கும்மா. அம்மாடி, அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒண்ணும் இல்லையா, இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிம்மா, நான் அப்பப்போ உனக்கு போன் பண்றேன். இங்க என்ன நிலவரம்னு உனக்கு நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் உடனே அங்க இருப்பேன். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம்மா. அப்ப நான் போன வச்சிடுறேன். யாருமா போன்ல? ராமையா தான் பாட்டி பேசினாரு. அவங்க நல்லபடியா ஊர் போய் சேர்ந்துட்டாங்களா? கடவுளுக்குத்தான் நன்றி சொல்லணுமா. சூர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்களாம். ரொம்ப சந்தோஷம்மா. சூர்யா சீக்கிரமா குணமாகி அவன் காயத்ரிய அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டானா அது ஒன்னே நமக்கு போதும். அதத்தான் பாட்டி அவரும் சொல்றாரு. 24 நாள்ல இது நடந்துரும்னு அந்த வைத்தியர் அடிச்சு சொல்றாராம் பாட்டி. கண்டிப்பா நடக்குமா. நமக்கு தெரியாத எதுவுமே உண்மை இல்லைன்னு நினைக்கிறதா மனுஷத்தன்மை. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உலகத்திலேயே நமக்கு தெரியாததுதான் ஜாஸ்தி, கடவுள் உள்பட. புரியுது பாட்டி. சித்த வைத்தியத்தை பத்தி எனக்கு பெருசா ஐடியா இல்ல. பட் இது மட்டும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நான் லைஃப் டைம் சித்த வைத்தியத்துக்கு சந்தா கட்டிடுவேன். எங்கடி சூர்யா? எங்க அவரை மறைச்சு வச்சிருக்க? மரியாதையா சொல்லிடு. லூசாடி நீ? என்கிட்ட வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்க வெக்கமா இல்ல? உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க சொல்ற? எனக்கு எல்லாம் தெரியும் ரேணுகா. அங்க கோவில நீ செஞ்ச கலாட்டாவே சூர்யாவை கடத்துறதுக்கு போட்ட டிராமா தானே? ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? என் பேத்தி என்ன நினைச்ச? நீ சொல்ற மாதிரி காரியமெல்லாம் அவளுக்கு சுட்டு போட்டா கூட வராது. உங்க பேத்தியோட யோகியெல்லாம் எனக்கும் தெரியுங்க. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். மரியாதையா சூர்யா இருக்கிற இடத்த என்கிட்ட சொல்ல சொல்லுங்க. நீர் ஏதாவது செய்ய நினைச்சா வாய் மூடு. என்னடி பண்ண முடியும் உன்னால? அப்படியே சூர்யா எனக்கு கிடைச்சாருன்னா காயத்ரியோட தான் சேர்த்து வைக்க நினைப்பேன். நீ நினைக்கிற மாதிரி கடத்திட்டு போய் ஒளிச்சு வைக்கிற ஆளு நான் இல்ல. ஏய், சும்மா நடிக்காத. உன்னை எனக்கு நல்லாவே தெரியும் ரேணுகா. காயத்ரி தான் உன்னை கோயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கா. சூர்யாவை கடத்திட்டு வர சொல்லி அவதான் உனக்கு சொல்லி கொடுத்திருப்பா. வேணும்னு தான் நீ கோவிலுக்கு வந்து கலாட்டாவும் பண்ணிருக்க. ரொம்ப நாளைக்குலாம் இதை மூடி மறைக்க முடியாது ரேணுகா. இத பாரு சுப்பு, உன் கற்பனைக்கெல்லாம் எங்களால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறீங்களா? நல்லா கேளுங்க மாமா. இதைதான் நானும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். 2 பேரும் அப்பவி மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. வேண்டாம் சுப்பு. கோயில்ல நான் பிரச்சனை பண்ணதுக்கும் சூர்யா இப்ப காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம என்ன சந்தேகப்படாத. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். ரேணுகா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருமா. சுப்புவுடைய கோபம், எங்களுடைய தவிப்பு
இது எல்லாத்தையும் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலம்மா. அம்மாடி, இது பெரியவங்களா பார்த்து பேசி நடத்தி வச்ச கல்யாணம். சுப்பு வாழணுமா? என் புள்ள சுப்புவோட குடும்பம் நடத்தி கொலவர்த்தி பண்ணணும்னு என் பொண்டாட்டி தவியா தவிச்சிட்டு இருக்கா. மூத்த புள்ளிய பறி கொடுத்துட்டு அந்த வேதனை அவ துடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது தப்பாமா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இதையெல்லாம் எதுக்கு இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, உங்க பிள்ளை காணாம போனதுக்கும் என் பேத்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறதுனால இல்லாத ஒன்ன இருக்குங்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. அத முதல்ல புரிஞ்சுக்குங்க. ரேணுகாம்மா, என்ன பிரச்சனை? சவுண்ட் அங்க வரைக்கும் கேக்குது. நீங்களே கேளுங்க தண்டபாணி, இவரு புள்ளைய நான் கடத்திட்டேனா? ஹலோ, யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? ரேணுகாம்மா யாருன்னு தெரியுமா? அவங்க அப்பா எவ்வளவு பெரிய செல்வாக்கான அரசியல்வாதின்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அவர் இல்லைன்றதுக்காக அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? யோ, ஒரு கண்ணை காட்டேன்னு வச்சுக்க, நீ மட்டும் இல்ல உன் மொத்த குடும்பத்தையும் கொண்டு போய் நாசி பண்ணுவாங்க, தெரியுமில? செய்யட்டுமா? செஞ்சு காட்டட்டுமாயா? தண்டபாணி, என்னப்பா இதெல்லாம்? நீங்க சும்மா இருங்கம்மா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இவங்க ரொம்ப தான் துள்றாங்க. இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமா பேசினா புரியாதுமா. இந்த பாருங்க, உங்களுக்கு நான் கடைசியா சொல்றேன், ரேணுகாமா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்கள போய் கடத்தல் கிடத்தல்னு ஏதாவது அசிங்கப்படுத்த நினைச்சீங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? ஆமையா, அவங்க அப்பா கிட்டே நான் நிழல் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்து அவங்க உப்ப தின்னு வளர்ந்தவையா. எங்க ரேணுகாமாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு வச்சுக்க, உங்களை எல்லாம் கொலை பண்ணாம விட மாட்டேன், தெரியுமா? மரியாதையா வெளில போங்க. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். வெளில போய. தண்டபாணி, நீங்க சும்மா இருங்கம்மா. போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போயிட்டு ஒரு போன் கால் தான். பாக்குறியாப்பா? என்ன உங்களுக்கு தான் ஆள் தெரியுமா? எங்களுக்கும் ஆள் தெரியும். ரேணுகா, உன்னை எப்படி கவனிக்கணுமோ அந்த விதத்துல நான் கவனிக்கிறேன். நீங்க வாங்க போலாம். ஏய், இந்த பூச்சாண்டி வேலைக்கெல்லாம் பயப்படுறல்வ நானு. காட்டுறேன். போய. தர்மலிங்க யாருன்றத காட்டுறேன். போயா காட்டுறாராம். என்ன ரேணுகாமா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க சும்மா கத்திட்டு போறாங்க, அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. இவ சூர்யாவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சுப்பு வந்து நின்னுட்டா. எங்க காரியம் கெட்டு போயிடுமோன்னு பயந்தே போயிட்டோம். இவனுங்களை பார்த்தெல்லாம் பயப்படாதீங்கம்மா, இவனுங்க மேட்டரை நான் பாத்துக்கிறேன். நம்ம சூர்யா தம்பி நல்லபடியா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு குணமாயி வந்தா அதுவே போதுமா? ஆமாப்பா. அப்பா, எதுக்காகப்பா சென்னைக்கு போனீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தாம்மா. அப்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, எனக்கு நல்லது செய்யணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா என் வாழ்க்கையில எனக்குன்னு உரிமைப்பட்டது எதுவுமே கிடைக்காதுப்பா. இந்த காயத்ரி சந்தோஷமா வாழ்ந்தாலும் சில பேர் பாதிக்கப்படுவாங்க, கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் சில பேர் பாதிக்கப்படுவாங்க. என்னால யாரும் பாதிக்கப்பட்டிருக்க கூடாதுப்பா. அம்மாடி, நீ வாழ்க்கையோட யதார்த்தம் தெரியாம பேசுறமா. இந்த உலகத்துல எல்லாரும் வாழ்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சிங்கம் மானை கொல்றதுங்கிறது நமக்கு வேணா தப்பா தெரியல, ஆனா சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லைம்மா. ஏன்னா
அது மனு தர்மம். இப்போ மீன் வாழ்றதுக்காக புழுவை திங்குது, நம்ம வாழ்றதுக்காக மீனை திங்கிறோம். திரும்ப நம்ம மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதே புழு நம்மளை திங்குது. இப்படித்தாம்மா இந்த உலகத்துல எல்லாருமே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு உயிரை கொண்டுட்டு தாம்மா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்குமா, உன்னை இழந்தாதான் உன்னை அடைய முடியும். வேணாப்பா, நான் எதையும் இழக்கவும் விரும்பல, அடையவும் விரும்பல. நான் இப்படியே இருந்துடுறேன்ப்பா. அம்மாடி காயத்ரி, நீ மனசை போட்டு குழப்பிக்காதம்மா, தைரியமா இருக்கணும். ஆ? என்னங்க இது? ஆள் ஆளுக்கு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாமளே நம்ம பொண்ணு காணோம்னு நாயா பேயா அலைஞ்சுகிட்டு இருக்கோம். இவங்க என்னடான்னா சூர்யாவை காணோம்னு இப்ப புது கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதான் ஒரே குழப்பமா இருக்கு. என்னமோ நடக்குது, ஆனா என்னன்னு சரியா புரிய மாட்டேங்குது. அக்கா எங்கேயோ ரொம்ப பத்திரமா இருக்காப்பா, அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. ஆனா சூர்யாவை காணோம்னு சொல்றாங்கன்னா விடு கௌரி, அவங்கள பத்தி ஒண்ணும் பேச வேண்டாம். நினைச்சாலே வயிறு எரியுது. என்னைக்கு அந்த சூர்யா நம்ம காயத்ரிய விரும்புறேன்னு சொன்னானோ அன்னைக்கு புடிச்சது அவளுக்கு சனி. இல்ல லட்சுமி, கௌரி சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. காயத்ரிய காணும்னு நாம தேடிட்டு இருக்கோம், இவங்க அந்த பையனை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவனுக்கு காயத்ரியை பத்தி நினைப்பு வந்து எங்கேயாவது தேடிட்டு போயிருந்தானா? இல்ல மாமா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. எப்படி சொல்ற? டாக்டர்லாம் நல்லா விசாரிச்சு பார்த்தேன். சினிமாவில் தான் மறந்து போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வருமா, நிஜ வாழ்க்கைலாம் அதெல்லாம் இல்லையா. கண்டிப்பா சூர்யா அவளை தேடிலாம் போயிருக்க மாட்டேன் மாமா. ஆனா அவங்க இங்க வந்து கத்திட்டு போறாங்களே. அவங்கள விடுமா, அவங்க வீட்ல ஒரு குண்டுசி காணுனாலே இங்க வந்து ஒப்பாரி வைக்கிறதே பழப்பா போச்சு. நீ அதெல்லாம் கண்டுக்காத. எனக்கு என்னமோ அந்த பால் பவுடர் கம்பெனி எம்டி மேல தான் சந்தேகமா இருக்கு மாமா. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா மாமா, காயத்ரிக்கும் அவருக்கும் ஏற்கனவே பிரச்சனை. காயத்ரியை டார்ச்சர் பண்ணி துரத்தி விட்டதுக்கு காரணமே அவர்தான். இவளையே காயத்ரியை தேடி போன சூர்யாவை கஞ்சா கேஸ்ல உள்ள போட்டதும் அவர்தான். இதெல்லாம் சேர்த்து பார்த்தா சூர்யாவை அவர்தான் கடத்திருக்கணுமோன்னு சந்தேகமா இருக்கு மாமா. என்ன குமாரு, அப்போ காயத்ரிய அவன் தான் கடத்திருப்பான்னு சொல்றியா? இருக்கலாம் அத்தை. நம்ம தான் ஆடு கொடுத்தோம், பெங்களூர் எடிஷன் முழுக்க வந்திருக்கு. அந்த ஆடை பார்த்து சூர்யாவை விசாரிச்சா காயத்ரி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருமோன்னு அவன் நினைச்சிருக்கலாம் இல்லையா? நீ சொல்றதும் சரின்னு தான் தோணுது குமார். ஒருவேளை அத்தை சொல்ற மாதிரி காயத்ரி இப்ப அந்த எம்டி கஸ்டடியில இருந்தா இருக்கலாம். நம்மளாம் அந்த எம்டி மேல சந்தேகப்படுறோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமாமா? மாமா, இதுல யோசிக்கிறதுல ஒண்ணும் இல்ல. நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அந்த எம்டி தப்பு பண்ணானா இல்லையான்னு அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டோம். சரிப்பா, நீ சொல்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். என்னால நம்பவே முடியலங்க. நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் நீங்க எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சதே இல்ல. பெட்டி கடைக்கு போய் ஒரு சோடா குடிக்கணும்னா கூட அமராவதி நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு 1000 தடவை சொல்லுவீங்க. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அந்த புள்ள சூர்யாவை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்க்க வச்சிருக்கீங்க. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லீங்களே. என்ன தப்பா நினைக்காத அமராவதி, சொல்ல வேண்டாம் சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் நினைக்கல. அப்படி நினைக்கிற மாதிரி இருந்தா இப்ப மட்டும் எதுக்கு சொல்லணும்? இப்ப மட்டும் எதுக்கு சொன்னீங்க? காரணம் இருக்குமா.
அந்த பொண்ணு காயத்ரி இப்ப நம்ம வீட்டில் இருக்கிறா. சூர்யா நம்ம ஊருக்கு வந்திருக்கிற விஷயம் காயத்ரிக்கு தெரியக்கூடாது. நான் உங்ககிட்ட அதை பத்தி ஏதாவது பேச போய் அது அந்த பொண்ணு காதுல விழுந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு தான் நான் இப்ப சொல்றேன். அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஏ காயத்ரிக்கு தெரிஞ்சா என்ன? என்ன அமராவதி இப்படி பேசுற? இவ்வளவு நாளா காயத்ரி நம்ம வீட்டில் இருக்குதே, அந்த பொண்ணோட குணம் உனக்கு தெரியாதா? எதையுமே வெளிப்படையா பேசுற பொண்ணு அது. சூர்யாவோட அப்பா அம்மாவுக்கு தெரியாம சூர்யாவை நம்ம இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அதை ஒத்துக்க மாட்டா. நீங்க சொல்றது சரிதாங்க. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் அந்த தம்பி பழைய நினைப்பெல்லாம் இல்லாம இருக்க முடியும்? என்ன பண்றது அமராவதி? இங்கிலீஷ் வைத்தியர்கள்லாம் முடியாதுன்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்களாம். ஆனா நம்ம வைத்தியர் கண்டிப்பா முடியும்னு சொல்றாரு. முடியும்னு சொல்றத நம்ம முயற்சி பண்ணி பார்த்தா என்னன்னு தோணுச்சு. அதுவும் இல்லாம காயத்ரியோட ஃப்ரெண்டு ரேணுகா ரொம்ப தீவிரமா இருக்கிறா. எப்படியாவது காயத்ரியும் சூர்யாவையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நம்மளை மாதிரியே அந்த பொண்ணும் ஆசைப்படுது. ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகளை செஞ்சுதான் தேரணும். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லலை. பரவாயில்லைங்க, காயத்ரி நல்லா இருந்தா அதுவே போதும். வைத்தியர் ஐயா, வாங்க வாங்க, ஆ உட்காருங்க. சூர்யாவுக்கு இப்போ எப்படி இருக்குது? நான் கொடுத்த மருந்து இப்பதான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆ கண்ணு அசைது பாருங்களேன். என்னங்க மெதுவா. ஆ நான் எங்க இருக்கேன்? நீங்கெல்லாம் யாரு? தம்பி பதட்டப்படாதீங்க. நீங்க பத்திரமா பாதுகாப்பா தான் இருக்கிறீங்க. சுப்பு எங்க? எங்க அப்பா அம்மா எங்க? தம்பி, உங்களை ஒரு சின்ன வைத்தியத்துக்காக கூட்டு வந்திருக்காங்க. நீங்க மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் போன நினைவுகள்லாம் திரும்பவும் வந்துடும். சுப்பு எங்கன்னு கேக்குறேன்ல. அவங்கெல்லாம் இங்க இல்ல தம்பி. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அமராவதி சாப்பாடு. தம்பி சாப்பிடுங்க தம்பி. நீங்கெல்லாம் யாரு? என்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இது எந்த இடம்? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் தம்பி. முதல்ல சாப்பிடுங்களேன். யோ, யாரியா நீ? என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்க? முதல்ல அத சொல்லுங்க. அது வைத்தியர் சொன்னார் தம்பி. பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வந்தா. நான் கேட்டனா இதெல்லாம்? எனக்கு என் சுப்பு வேணும். எனக்கு எங்க அப்பா அம்மா வேணும். நீங்க யாரோ என்னமோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன இங்க கடத்திட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ தம்பி, அப்படிலாம் இல்ல தம்பி. என்னங்க இல்லங்க நொல்லைங்கன்ட்டு? ஐயோ ராஸ்கல்ஸ்களா. நான் கோவில்ல இருந்தேன். எங்க அக்கா என்ன கார்ல உட்கார வச்சிருந்தா. எவனோ ஒருத்தன் என் முகத்துல மயக்க மருந்து கர்ச்சீஃப் வச்சு இங்க என்ன கடத்திட்டு வந்து போட்டிருக்கான். யார் அது? யார் அவன்? யார் அவன்னு கேக்குறேன். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? தம்பி கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா. கையடியா. என் சுப்பு எனக்கா அங்க கோவில்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் போயிட்டு அவளுக்கு தாலி கட்டணும். இன்னைக்கு எங்களுக்கு தாலி பெருக்கி போடுற சடங்கு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? தம்பி விடுமா. சூர்யா. தம்பி ஒரு நிமிஷம். தம்பி 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 போகாதீங்க. தம்பி 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 நான் சொல்றேன்.
என்ன வைத்தியர் எப்படி ஓடுறா? தம்பி நில்லுங்க